ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது ஒரு சீரியல் கில்லர் ஃபிலிம் தான் அது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, 1995ல் ரிலீஸ் ஆன ஒரு படம் இது. நான் முன்னாடியே பார்த்துருந்தேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு நம்ம சரி ஏதாவது புதுசா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானர்லாம் செக் பண்ணுவோம்ல. அப்படி செக் பண்ணும்போது டக்குனு இந்த படம் முன்னாடி இருந்தது. சரி இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்ல அப்படின்னு தோணுச்சு. ஒரு ரீவாட்ச் ஒன்று பண்ணேன். சரி அப்படியே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பொழுது போலையா நீங்க தாராளமா ஒரு வாட்டி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அது. ரொம்ப நீங்க வந்து ஜோடியாக் மாரியோ, இல்ல இன்னும் சில மைண்ட் ஹண்டர் மாரியோ அந்த மாரி இந்த சீரிஸ் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது கொஞ்சம் கமர்ஷியல் கலந்த ஒரு படம் தான் இது. படத்துடைய பேர் என்ன அப்படின்னா, காப்பி கேட் அப்படிங்கிறது அந்த படத்தோட பேரு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, டாக்டர் ஹெலன் ஹட்சன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு லெக்சர் நடத்திட்டு இருக்கிறாங்க. எத பத்தி அப்படின்னா, ஒரு சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து எப்படி செயல்படுவாங்க? எதனால எது வந்து அவங்களுக்கு கொலைக்கு வந்து தூண்டப்படுது? எந்த வயசுலேருந்து அவங்க வந்து உருமாறுறாங்க? இத பத்திலாம் வந்து அவங்க நெறைய படிச்சு வச்சிருக்கிறாங்க. இத பத்தி நெறைய புக்ஸும் எழுதியிருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி லெசன் நடத்தி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க ரெஸ்ட் ரூம் போம்போது, அங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து லைஃபே திருப்பி போடக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஒரு கொலைகாரன் வந்து இவங்கள வந்து ஒரு விஷயம் பண்ணிர்றான். அதனால ஒரு ஒரு பல நாள் கழிச்சு, சில மாதங்கள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஒரு ட்ராமாக்குள்ளார இருக்கிறாங்க. யாரு? ஹெலன்ங்கிற டாக்டர். எப்படிப்பட்ட ட்ராமா அப்படின்னா, அவங்களால வீட்ட விட்டு வெளியவே வர முடியாது. வீட்ட விட்டு வெளிய வரணும்னு நெனச்சாலே அவங்களுக்கு வந்து பல பயம் வந்து உள்ள வந்துருது. இந்த டாக்டர இந்த மாரி நிலைமைக்கு கொண்டு வந்தவன் பேரு வந்து டேரல். இப்ப அவன் ஜெயில்ல இருக்கிறான். ஆனா இருந்தாலும் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன் வந்து வந்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஒரிஜினலா வாழ்ந்தாங்கல்ல சீரியல் கில்லர்ஸ். டெட் பண்டியா இருக்கட்டும், அப்புறம் அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க எப்படியெல்லாம் கொலைகள பண்ணாங்களோ, அதே பேட்டர்ன்ல அவன் பண்றான். அவன் கிட்டத்தட்ட சீரியல் கில்லர்ஸ இன்ஸ்பிரேஷனா வச்சு அவன் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த கேஸ நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, மோனகன் அப்படிங்கிற ஒருத்தவங்களும், அப்ப அவங்களோட பார்ட்னர் வந்து கெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் இருக்கிறாங்க. மோனகன் வந்துட்டு எதர்ச்சியா வந்து இந்த டாக்டர் ஹெலன பத்தி தெரிய வருது. அவங்க வந்து இந்த மாரி நெறைய சீரியல் கில்லர்ஸ பத்திலாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி, ஒரு கட்டத்துக்கு மேல உதவிக்காக அவங்ககிட்ட போறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்ததுங்கிறது தான் மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். இதுல வர ட்விஸ்ட்டா இருக்கட்டும், டர்ன்ஸா இருக்கட்டும், இவங்க கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா? அந்த விஷயமா இருக்கட்டும், அவன் வந்து அந்த கொலைகாரன் வந்து அவன் எப்படி வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறான், அவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து இந்த படத்துல ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படம் பொழுது போலைன்னா பார்க்கக்கூடிய ஒரு டீசென்ட்டான ஒரு வாட்ச் தான் இந்த படம். உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி வந்துட்டு ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு தூங்கணும்னு தோணுச்சுன்னா, இந்த படம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. எங்கேயுமே போர் அடிக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து இந்த படத்துல நடந்துகிட்டே இருக்கிறனால, இந்த படம் வந்து உங்கள ஹோல்ட் பண்ணி உட்கார வைக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல வேற ஒரு மூவி ரெக்கமெண்டேஷனோட நான் உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச்.